ஏன்னா இது பணமும் கிடையாது, நாங்கள் எது சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் கூப்பிடல, தானாக சேர்ந்த கூட்டம்னு வாங்கல்ல, அதுதான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறதும் அதுதான். எதுக்காகவும் நாங்கள் வரல, மக்களுக்காக மட்டுமே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்காக அப்படின்னு பண்றாங்கன்னா அப்ப நம்ம வந்து தானே காலேஜ் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அல்ல, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எப்போ போட்டிருந்தாலும் வந்திருக்கேன். இந்த இதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம். ஆக்டிவ் சைட்ஸில் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இவர் வந்து இடஒதுக்கீடை பற்றி வந்து எங்களுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நாங்கள் பார்க்க முடியும். அதுக்காக தான் பார்த்துட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்காக ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. எங்களுக்கு கிடைக்கிறதுனால எங்களுக்கு பின்னாடி வர எங்களுக்கு அது கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே நாங்கள் பின்தங்கி இருக்கோம் இப்போ நினைக்கிறேன், இப்போ இருக்கிறதுல. அதனால எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிச்சுனா தான் நாங்கள் இன்னும் முன்னேறி வர்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கணும், நல்லா சரியானபடி எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தோம். அதுக்காக வந்தோம். எந்த தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்? எனக்கு ராமதாஸ் அன்புமணி ஐயா தான். எனக்கு நடிகர்கள் வந்து அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தலைவர்கள் தான் பிடிக்கும். அப்படிதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வளர்க்குறாங்க. நான் பிஎம்கெல்லாம் வந்து 1992 இருக்கேன், 87 இருக்கேன். எங்கள் ஐயா ஜாதி கணக்கு எடுக்கிறதுக்காக 1980 விபி சிங் ஐயா பிரதமர் அவர்கள் வந்து மோடி ஐயா வரைக்கும் இன்னைக்கு குரல் கொடுத்து இந்த நாட்டில் 108 ஜாதிக்கும் கணக்கெடுத்து அவங்களுக்கு தேவையான உரிமையை பெற வேணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு இன்னைக்கு மீட்டிங் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோங்க. இந்த மீட்டிங்கில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாநில அளவில் எடுத்து எங்களுக்கு ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணுங்க. இதுதான் உண்மை. எல்லா ஜாதியினரும் இதில் முழுமையாக அந்த அங்கீகாரம் பெறணும். நான் வழக்கறிஞராக இருக்கேன். ஆமாம், இங்கே சமூக நீதி பேரவையிலேருந்து ஒரு அங்கமாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்ன? பூரண மதுவிலக்கு மேண்டேட்ரி சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை தான் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் மக்களை நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். மற்றபடி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ சாதி வாரியாக கணக்கெடுக்க சொல்லியும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை பயன்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னாலும் இந்த மாநாட்டின் மூலியமாக நாங்கள் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் மேண்டேட்ரியாக நாங்கள் கொடுத்துருக்கிறது. ஸோ இதனால ஒரு நல்லது நடக்கும் மக்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிறதோட நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த மாநாடு. we will always stand for a people அப்படின்றத நாங்கள் தெரிவிக்கிறது மூலியமா. ஏன்னா இது பணமும் கிடையாது, நாங்கள் எது சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் கூப்பிடல, தானாக சேர்ந்த கூட்டம்னு வாங்கல்ல, அதுதான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறதும் அதுதான். எதுக்காகவும் நாங்கள் வரல, மக்களுக்காக மட்டுமே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் சார். அனைத்து தரப்பினரும் வந்துகிட்டு இருக்காங்க சார், கட்சிக்காகலாம் கிடையாது. அனைத்து தரப்பினரும் யாரெல்லாம் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே வராங்க. ஆக்சுவலி நான் ஒரு வழக்கறிஞர், நான் இதை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எல்லோ ட்ரெஸ்ஸில் வந்தேன். இல்லைனா நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருப்பேன். இதை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். நியாயமான விஷயம் இருக்கும்போது we will always support அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணுன்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். 2026 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எப்படி இருக்குது அப்படின்றத தாண்டி என்னவா இருந்தாலும் நாங்கள் நிற்போன்றதுக்காக தான் இது. அது நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம், உள்ளே வந்துடுவோம். அப்படி எப்படி இருந்தாலும் மக்களுக்கு என்ன சேரணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் ரெடிப்பான்றதுக்காக தான் இது ஒரு வார்னிங் மாதிரி. நாங்கள் இருக்கோம் இல்லைங்கிற விஷயம் இல்லை, நாங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதும் அதுக்காக தான். ஸோ இது பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு, வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இன்னமுமே வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னமுமே அங்கே பேக்கேஜ் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடமே பத்தாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி நல்லபடியாக நடக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா தரப்பினரும் வராங்க. அதனால இது வந்து ஒரு ஜாதி கட்சி அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷனே பண்ண வேண்டாம். எல்லா தரப்பினரும் வராங்க, வழக்கறிஞர் தரப்பினர், மக்கள், பீப்புள்ஸு. இது ஜஸ்டிஃபைக்கு தான் அது எல்லோ அந்த இதெல்லாம், மற்றபடி கிடையாது. விஐபி பாஸ் எங்களுக்கு இருக்குது, அட்வொகேட்ஸ்க்கு இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அதை யூஸ் பண்ணல. பிகாஸ் நாங்கள் வந்து பீப்புள்ஸோட நின்று சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், மற்றபடி எதுவும் கிடையாது. மாநாடு எந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துருக்கீங்க? இந்த மாநாடானது அதாவது இப்போ எடுக்கிற 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்போ 2021 எடுக்கணும், கொரோனா வந்ததால் எடுக்கலை. அப்போ மக்கள் தொகை கணக்கு எடுக்கும் போது ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும். ஜாதி வாரிய கணக்கெடுப்பு என்பது எவ்வளவு மக்கள் தொகையில் எவ்வளோ மக்கள், இந்த மக்கள் அதாவது வன்னியர்கள், அதாவது எங்கள் இனத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை எடுக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னு
வச்சுங்களேன். இப்போ வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தராங்க இல்லையா, அது வந்து எங்களுக்கு பத்தாது. ஏன்னா நாங்கள் வன்னியர்கள் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சது 2.5 கோடி பேருக்கு மேலே இருப்போம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையே 8 கோடி, அதில் 2.5 கோடி பேர் நாங்கள் வன்னியர் இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடு பத்தவே பத்தாது. எங்கள் மக்கள் சமூகம் மற்றும் பொருளாதார நிலையில் முன்னேறனா எங்களுக்கு 15% இடஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே தான் சாத்தியமாகும். அதை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். வருகிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து மக்கள் ஜாதியும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜாதி மக்கள் எவ்வளோ சதவீதம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு வழங்க முடியும். அதனால் நீங்கள் மக்கள் தொகை கணக்கு எடுக்கும்போது ஜாதி வாரியாக கணக்கு எடுங்க. வெறும் தலையை மட்டும் எண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு கண்டிப்பாக எல்லாரும் மனசில் போய் ரீச் ஆகும். இந்த தமிழக அரசு செவி சாய்க்கும். கர்நாடகா, பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க மாநில அரசே நடத்தும் போது இந்த கையாளாகாத அரசு என்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஜாதி வாரியாக கணக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது கைமதனம், முட்டாள்தனம். அதனால் இந்த அரசு உடனே தாமதிக்காம மின்னல் போல செயல்பட்டு இந்த 2021 நடக்கிற கணக்கெடுப்பு, அதாவது இப்போ நடக்க போகிற கணக்கெடுப்புல சீக்கிரம் எடுக்கணும். அதுவும் வந்து ஜாதி வாரியாக எடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எல்லோருடைய ஆசையும். இது பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கோம். ஒசூர்லேருந்து வந்திருக்கு. இதை பார்க்கணும். ஐயா தான் அதான் எங்களுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காரு. எங்களுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்கு, மாநாடெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. எங்களுக்காக எம்பிசிக்காக இதை ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு, அதனால நாங்களும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாநாடுக்கு எங்களை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவரை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு எப்பவுமே ஐயா தான். நாங்களாம் போனதில்லை, எப்பவுமே இங்கே தான் சின்ன வயசுலேருந்து டேடிக்காக தான். அவர் முதலமைச்சராக வரணும் ஆசைப்படுறோம். புரியல. இவ்வளோ கூட்டம் தான். அது சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்தால் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வரும்போது கொஞ்சம் வரும்போதுல நிறைய பஸ்ஸு காரு நிறைய பேர் இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தூரமா இருக்கிறவங்களாம் போயிட்டே இருப்பாங்கல்ல, வந்துட்டு மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு, தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான மாநாடு. 12 வருஷம் பொறுத்து நடக்குது. ஆனால் பெருங்கூட்டம் கூடியிருக்கு. இதுவே செங்கல்பட்டு தாண்டி ஒன்று வண்டிகள் நிற்கிறதா கேள்விப்பட்டோம். ஒன்று வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கும் ஒரே மாதிரி தான். 2026 என்ன பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாநாடு. வளர்ச்சிக்காகவும் சமுதாய எழுச்சிக்காகவுமான இந்த மாநாடு. மதுவிலக்கு ஃபஸ்ட்டு, 2வது எஜுகேஷன். இந்த இது வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து மாறும். ஏன்னா இருக்க எல்லா மக்களுமே வந்து சாமானியர்கள் தான். ரொம்ப ஹையஸ்ட்டும் இல்லை, லோலையும் கிடையாது. இந்த மாதிரி அந்த இதில் முன்னாடி வரும் கண்டிப்பாக. எல்லாம் இதை ஒரு இதுவாக ஜாதி கட்சியாகவே பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டாம். எல்லாமே சமம், எல்லாருமே இருக்காங்க இங்கே. எல்லாமே உணர்வுக்காக தான் வராங்களே எல்லாருமே. நானுமே ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இது வந்து விட்டு கொடுக்க முடியல. எல்லாருமே வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்துருக்கும். அதே மாதிரி எல்லோரும் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு இது ஜாதி கட்சி இல்லைங்கிறத உடச்சி எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி உள்ளே வரணும். வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பார்க்க போவே மனசு வரல, வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம், இந்த மாநாடு வந்து என்ன ஒரு செய்தியை சொல்லியிருக்கு? ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ உள்ள உட்கார போகிறோம், ஒன்று கேட்போம். கூட்டம் ஜாஸ்தியாக தானே இருக்கு. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. வண்டி வந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேர் வெளியிலே இருக்காங்க, இன்னும் உள்ளே யாரும் போகலை. சரிங்களா? ஜாதி கட்சின்னு அவங்க சொல்கிறவங்க குறை சொல்கிறவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்கண்ணா. எல்லாம் நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். எங்களோட கட்சி பாமக கட்சி எல்லாம் பக்காவாக பண்ணுது. சரிங்களா? நம்மளை பார்த்து இருக்கிறவங்க எல்லாம் இப்போ அலறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம தான். சரிங்களா? ஐயா உட்கார்றாரு, அவர் கூட எல்லாரும் நாங்கள் எல்லாம் துணையாக நிற்போம். சரிங்களா? சென்னையில் இப்போ துறைமுகம் உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்கு? நாங்கள் இறங்கிட்டோம்ல, எல்லாம் எங்களை மாரி இளைஞர் எல்லாத்தையும் இறக்கி விட்டாரு. இனிமேல் பக்காவாக தூக்கி வந்து நிற்கிறோம். அவுட்டரில் எப்படி இருக்குது அதேமாரி சென்னையை தூக்கி வந்து நிற்போம். 2026 பாமகவுக்கு எந்த மாதிரி ஒரு ஆண்டாக இருக்கும்? பக்கா இளைஞரோட ஆண்டு தான். சரிங்களா? நம்ம தான் ஆட்சிக்கு வரோம். வேறு யாரும் வர முடியாது. நம்ம வந்தவொடனே நம்ம கெத்த மட்டும் பாருங்க. பக்காவாக பாமக எல்லாமே இப்போ என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் அங்கே செய்யும். செஞ்சு மக்கள் மனசில் இடம் பிடிக்கும்.